சிஎஸ்கே அணி படும் மோசமாக விளையாடி வரும் நிலையில் அந்த அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் ஏலத்தில் நடந்த சொதப்பலை சுட்டிக்காட்டி பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் மற்றும் சிஎஸ்கே நிர்வாகத்தை விமர்சித்திருக்கிறார். 2025 ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 65 கோடி ரூபாய்க்கு ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பதிரானா, சிவம் துபே மற்றும் தோனி என 5 வீரர்களை தக்க வைத்திருந்தது. ஒவ்வொரு அணிக்கும் 120 கோடி ரூபாய் அளிக்கப்பட்ட நிலையில் அதில் 65 கோடி ரூபாயை 5 வீரர்களுக்கு மட்டுமே செலவிட்டது. மீதமுள்ள 55 கோடியை வைத்துதான் மற்ற வீரர்களை ஏலத்தில் வாங்கியது. அதிலும் அஸ்வின், டெவன் கோன்வே மற்றும் ரச்சின் ரவீந்திராவுக்கு பல கோடிகளை வாரி இறைத்தது. இது பற்றி பேசியிருக்கும் சுரேஷ் ரெய்னா, நீங்கள் ஏலத்தில் ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் KL ராகுலை விட்டுவிட்டீர்கள். அணி நிர்வாகமும் தலைமை பயிற்சியாளரும் நல்ல வீரர்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யவில்லை. ஏலத்தில் சிறப்பாக விளையாடும் பல வீரர்கள் இருந்தனர். ஆனால் சிஎஸ்கே அணி அவர்களை வாங்கவில்லை. தங்களிடம் அதிக பணம் இருந்தும் சிஎஸ்கே அணி அதை செய்யவில்லை. இதற்கு முன் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி இப்படி தடுமாற்றத்துடன் இருந்து நான் பார்த்ததே இல்லை என கூறியிருக்கிறார்.